வந்தருளாயா எந்த நெஞ்சிலே எழுந்தருளாயா சுந்தர ஜோதி வந்தருளாயா எந்த நெஞ்சிலே எழுந்தருளாயா தந்தையும் தாயும் நீ தலைவனும் துணையும் நீ தந்தையும் தாயும் நீ தலைவனும் துணையும் நீ வேந்தனும் வீரந்தும் நீ வேதனும் குருவும் நீ வேந்தனும் வீரந்தும் நீ வேதனும் குருவும் நீ சுந்தர ஜோதி வந்தருளாயா எந்த நெஞ்சிலே எழுந்தருளாயா விழாவினுடைய துவக்கமாக நம்முடைய அருட்தந்தை அவர்கள் எப்படி விவிலியத்துல யூதர்கள் இஸ்ராயல் மக்கள் ஒரு விழாவை ஜூபிலியை அறிவிக்க வேண்டும் என்றால் அதை எக்காலம் ஊதி முதலிலே முழங்குவார்கள். அதே ஒரு பாரம்பரியத்தை இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் இந்த எக்காலம் ஊதி நம்முடைய மேதகு கர்தினால் ஆண்டவருடைய இந்த நூற்றாண்டின் ஜூபிலியை துவங்கி வைப்பார். ஈசன் எமக்கு தந்த சிறந்ததோர் வரமும் நீ இயேசுவின் மாட்சி எல்லாம் இயம்பிடும் சாட்சியும் நீ ஈசன் எமக்கு தந்த சிறந்ததோர் வரமும் நீ இயேசுவின் மாட்சி எல்லாம் இயம்பிடும் சாட்சியும் நீ நேசமோர் உருவாகி நின்றிடும் தெய்வமும் நீ நேசமோர்
குருக்கள் இப்பொழுது திருப்பலிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய மேதகு கர்தினால் ஆண்டவருடைய நூற்றாண்டு விழா திருப்பலியின் முன்னுரையானது வாசிக்கப்படும். நாம் மௌனமாக இந்த முன்னுரையில் பக்தியோடு பங்கேற்போம். அதனைத் தொடர்ந்து வருகை பவனியானது நடைபெறும். பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 1 இறைவார்த்தை 3 நற்பேறு பெற்றவர் என்பவர் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது. அதன்படி நமது மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய மேன்மை மிகு கர்தினால் DS லூர்துசாமி ஆண்டகை அவர்கள் நற்பேறு பெற்றவராகவும் வெற்றி பெற்றவராகவும் அடையாளப்படுத்தப்பட்டவர் என்பது இந்த நானிலமும் நாமும் அறிந்த பேருண்மை. அறிந்த பெருமக்கள் கூறுகின்றனர், ஒருவரது சிறப்பு இரு விதங்களில் வெளிப்படுகிறது. ஒன்று அவர் எழுதிய அழிவற்ற படைப்புகள், இன்னொன்று அவரை பற்றி எழுதப்பட்ட உயிரோவியங்கள். இவை இரண்டுமே நமது கர்தினால் அவர்கள் முன் உதாரணமாக திகழ்ந்தவர். தமிழ் கூறும் நல்லுலகில் அவதரித்து ஏராளமான மொழிகள் எதிரொலிக்கும் நாடுகளில் அவதானித்து பரிணமித்து வியனுலகாம் விண்ணுலகில் வீட்டிருக்கும் அவருக்கு இன்று 100 வயது என்பது மிகவும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியாகும். பன்முக திறமைகளும் பார்ப்போற்றும் நற்பண்புகளும் கொண்டு அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் வழியாக தல திரு அவை முதற்கொண்டு அனைத்துலக திரு அவை வரை பெற்றிட்ட அருட்கொடைகள் ஏராளம். அவற்றை நினைவு கூர்வோம். ஒரு தனி மனிதரது வரலாறு உலகம் போற்றும் தத்துவமாக பரிணமித்து நிலைத்திருப்பது அவருக்கு இறைவன் வழங்கிய மாபெரும் கொடை எனலாம். அக்கொடையினை பல விதங்களில் தமிழக இறை மக்களும் உலக மக்களுக்கும் பகிர்ந்து உவந்தளித்து அவர்களை உயர்த்திய அவரது உளப்பாங்கு போற்றுதற்குரியது. இத்தகு பெருமையும் அருள் நிலையில் முதிர்நிலையாம் கர்தினால் நிலையும் அடைந்து அனைவருக்கும் வசீகர முகமாய் வாழ்ந்த நூற்றாண்டு விழா நாயகரை ஈன்று புவிக்களித்த இந்த கவின்மிகு கல்லேரி மண்ணை வணங்கி வாழ்த்தி இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் அமைய இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். எல்லா நலன்களும் இனிதே பெற்று இறைவனின் நிறை ஆசிகளை எல்லாருக்கும் வழங்கி பணியாலும் பண்புகளாலும் உயர் நிலையில் வீற்றிருந்து முழுமையாய் முதன்மையாய் மூவொரு கடவுளின் கோவிலாய் திகழ்ந்து இன்று தனது பிறப்பின் நூற்றாண்டு திருப்பலியில் இறைவனோடு சங்கமமாகி நம் இதயத்து பேரொளியாய் விளங்கும் நமது மேன்மை மிகு கர்தினால் DS லூர்துசாமி ஆண்டகை அவர்களின் அன்பை பறைசாற்ற இத்திருப்பலியில் இணையும் அனைவருக்கும் இப்பொழுது நிறைகுட கும்ப ஆரத்தி எடுக்கப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய தந்தை அவர்கள் இறை மக்களுக்கு கும்ப ஆரத்தி எடுத்து வரவேற்பளிப்பார்.
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. அடுத்ததாக நம்முடைய பேரருட் தந்தை பி அருள்தாஸ் அடிகளார் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை பெரியநாயகம் அடிகளார் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக அருட் சகோதரி ரெஜினா மேரி நம்முடைய கர்தினால் உறவினர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய பேரருட் தந்தை அருமை செல்வம் அடிகளார் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து வருகை பாடும். அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பலர் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்கள் மட்டுமல்ல, பல நாடுகளில் இருப்பவர்கள், இன்னும் குறிப்பாக ரோமில் வாழ்பவர்கள், நான் சொன்னேன் பல நாடுகளில் இருப்பவர்கள் இந்த 5ஆம் தேதிக்காக காத்திருப்பார்கள். அந்த நாளிலே நேரடியாக அல்லது தொலைபேசி மூலமாக அல்லது அப்பொழுதெல்லாம் கிரீட்டிங் கார்டு மூலமாக நம்முடைய கர்தினால் ஆண்டகை அவர்களை மனதார சந்தித்து, நேரில் சந்திப்பவர்கள் குறைவாக இருந்தால் மனதார சந்தித்து மகிழ்ந்து அவரை வாழ்த்துவார்கள். இன்று நம்முடைய கர்தினால் ஆண்டகை விண்ணகத்திற்கு சென்று 10 ஆண்டுகள் அவர் விண்ணகத்திலிருந்து தன்னுடைய இந்த 100வது மண்ணக பிறப்பை கொண்டாடுகிற நம்ம எல்லோரையும் பார்த்து மகிழ்கின்றார். அவரை வாழ்த்துகின்றோம். இந்த பாடல் பேப்பருடைய பின்புறத்தில் தான் போட்டிருக்கிறது. விண்ணின் இறை இல்லத்தில் நீர் இருக்க வேண்டுமென்றோம். அவர் அந்த விண்ணின் இறை இல்லத்தில் இருக்க வேண்டும். அவர் ஆசைப்பட்டது, அவர் நேசித்ததெல்லாம் இறை இல்லம் எழுப்பிட வேண்டும் என்று. எனவே மண்ணில் நாங்கள் இறை இல்லம் எழுப்பிட நீர் உதவிட வேண்டுகிறோம் என்று அவரை பார்த்து நாம் ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். அவர் விண்ணக புனிதர்களின் கூட்டத்தில் அமர்ந்து நம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதை திருப்பதியை ஜெபிக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை, உன்னத மனிதர்களை, உயர்ந்த மனிதர்களை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். நம்முடைய மறை மாவட்டம், நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் அருள்பணியாளர்கள், செங்கல்பட்டு மறைமாவட்ட அருள்பணியாளர்கள், வேலூர் மறைமாவட்ட அருள்பணியாளர்கள் என்று எல்லா அருள்பணியாளர்களையும் பிரதிபலிக்கின்ற இந்த அருள்பணியாளர்கள் கூட்டத்தோடு வந்திருக்கிற ஊர் மக்கள், உறவினர்கள் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இவருடைய வாழ்வு இந்த உலகிலே தொடர்ந்து நினைவு கூறுவதோடு மட்டுமல்ல, வாழப்பட வேண்டும். இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மேல்வழி சட்டமாக இருக்கட்டும் என்ற நினைவுகளோடு, மகிழ்ச்சியான உணர்வுகளோடு இந்த நன்றி திருப்பலியை தொடங்குவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
அதிகாரம் 15 இறைவசனம் 1-3 முடிய. அப்போது மோசேயும் இஸ்ரேலும் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு: ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயரா. ஆண்டவரின் அருள்வாக்கு. தியான பாடல் நம்முடைய கருதினால் ஆண்டவரை பாடல். இந்த பாடல் கேட்க தயார் செய்யும் போது கர்தினாலுடைய இந்த புகைப்படத்தை மேலே போட்டிருக்கலாம், நடுவிலே போட்டிருக்கலாம் என்றெல்லாம் பல சிந்தனைகள் வந்தன. ஆனால் இந்த இடத்தில் போடுவதுதான் மிக பொருத்தம் என்று நினைத்தேன். ஏனென்றால் இந்த இடத்தில் அவர் நம்மோடு பாடுகின்றார். 1962 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுதிலிருந்து இது அவருடைய பாடலாக மாறியது. அதனால் அது நம்முடைய பாடலாகவும் இருக்கின்றது. எனவே அவர் நம்மோடு சேர்த்து பாடுகிறார். பாடலின் இறுதிக்கு நம்ம அழைத்து செல்லும் பொழுது அவர் சொல்லுவார், என்றும் நான் ஆண்டவரின் வீட்டில் உரைகின்றேன். எனவே உங்களுக்காக அங்கிருந்து பரிந்து பேசுகிறேன் என்று. எனவே நாமும் நல்ல ஆயினால் வழிநடத்தப்பட்டவர்களாக இந்த திருப்பாடலை இணைந்து பாடுகின்றோம். ஆண்டவரினது கைலாயின்
மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதர்களிடமும் கிரேக்கர்களிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்கோடு சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அறிய மன்னக பிறப்பின் நாளை அளவுகோலாக வைத்து காண்கின்ற பொழுது 100 ஆண்டை நிறைவு செய்கின்ற எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய மேதகு கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உம்மோடு நாங்கள் வழக்கமாக மண்ணிலே பிறக்கின்ற பொழுது, பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது இந்த கேக்கை வெட்டி நாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற அந்த வாய்ப்பு இன்று இல்லை என்பதை ஈடு செய்கின்ற வகையில நாங்கள் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை உங்களோடு இணைந்து கொண்டாடுகிற பொழுது எங்களுக்கு உண்மையாகவே அந்த பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சூழல், ஒரு அனுபவம், ஒரு இன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏதோ இந்த நாளில நம்முடைய மேதகு கர்தினால் லூர்துசாமி அவர்களை நினைவு கூறுகின்ற அத்தனை ஆயிரம் உள்ளங்கள் இணைந்து ஏதோ சிந்தனையின் வடிவிலே அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைவனை பார்த்து, இறைவா நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம்.
அவருடைய வாழ்விற்கு நீர் அளித்த வரங்களுக்காகவும் அருளுக்காகவும் மட்டுமல்ல, அவர் வழியாக நீர் தமிழக திருச்சபைக்கும் அகில இந்திய திருச்சபைக்கும் அகில உலக திருச்சபைக்கும் நீர் காட்டிய வழிகள் அந்த 2000வது ஆண்டில அவர் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே முழுவதுமாக நீர் அவர் வழியாக இந்த திருச்சபைக்கு நீர் காட்டிய வழிக்காக, தடத்திற்காக, பாதைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று கூறுகின்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நம்முடைய தமிழ் மொழி பேசும் கத்தோலிக்க திரு அவை உலகமெங்கும் இருக்கின்றவர்கள் அனைவரும் இணைந்து எடுக்க வேண்டிய ஒரு பெருவிழா. ஏனென்றால் நம்முடைய தமிழ் இனத்திற்கே அகில உலக திருச்சபையில பெருமை சேர்க்கின்ற ஒருவரை இந்த மண், இந்த தமிழ் இனம் வழங்கி இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது நாம் பெருமை அடைகிறோம். அதுவும் இப்படிப்பட்ட உள்ளடங்கிய குக்கிராமத்திலிருந்து பிறந்து அழைக்கப்பட்டவர் உலகமெங்கும் பார்க்கின்ற வகையில உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இறைவன் இந்த மண்ணுக்கும் நம்முடைய தமிழக திருச்சபைக்கும் இந்திய திருச்சபைக்கும் அவரை ஒரு வரமாகவும் அருளாகவும் வழங்கி இருக்கிறார் என்று நினைத்தால் நிச்சயமாக அது தவறாகாது. கிராமத்திற்குள் நான் நுழைகின்ற பொழுது என்னுடைய சிந்தனைகளுக்குள் ஓடியது என்ன, அன்று இயேசு வாழ்ந்த பொழுது கலிலேயா கடற்கரை ஓர கிராமமாகிய கபர்நாவும் ஊரிலிருந்து சிமியோனையும் அந்திரேயாவையும் அழைத்த இயேசு ஏதோ இந்த கடல் அல்லது கல் மலைகளால் கடலை போல சூழப்பட்ட இந்த கல்லேரி கிராமத்திலிருந்து சிமியோன் என்ற கர்தினாலையும் அமலோற்புவதாஸ் என்ற அவருடைய சகோதரர் அந்திரேயாவை போலவும் இறைவன் அழைத்து எவ்வளவு பெரிய தூண்களாக இறைவன் அவர்களை மாற்றி இருக்கிறார். எனவே அந்த தொடக்க கால திருத்துவர்களைப் போல இவர்களும் பெருமை மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள், நம்மை பெருமை மிக்கவர்களாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அது உண்மையாகவே தவறாக. அன்புக்குரியவர்களே, இந்த சூழலில ஏதோ கர்தினால் அவர்களோடு எனக்கு இருக்கிற ஒரு தொடர்பு உறவு என்பது ஒரு நெடுங்கால உறவு. அவர்கள் 2014ஆம் ஆண்டு இறந்த பொழுது அவரை தொடர்ந்து வந்த அவருடைய இறப்பு ஆண்டு நாளில அவரை பற்றிய ஒரு புகழஞ்சலி தொகுப்பு நூல் ஒன்று நம்முடைய நண்பர் சகோதரர் வின்சென்ட் அவர்கள் தயாரித்தார்கள். அப்படி அவர் தயாரித்த பொழுது அவர் என்னை பார்த்து, நீங்களும் உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை தயவு செய்து ஆங்கிலத்திலே எழுதி அனுப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் ஆங்கிலத்தில் என்று சொன்ன உடனே நம்முடைய ஆங்கிலம் உலகத்தரம் வாய்ந்த ஆங்கிலம் போல இருக்காது, எனவே அப்படியே ரகசியமாக அதை நான் நிராகரித்து விட்டேன். ஆனால் ஒரு ஆண்டு காலம் கழித்து அவர் வந்தார். வந்து என்னை தேடிக் கொண்டு வந்து, பிலோ இந்த நூலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை பார்த்து இப்பொழுது நினைவுகிறேன். என்னுடைய அன்பு தோழரும் வகுப்பு தோழருமாக இருக்கிற தந்தை ஜான் போஸ்கோ செங்கை மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு அவர்கள் இன்று நீ சிறிய மறையுரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்ட பொழுது, இல்லை வேறு யாராவது வழங்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களிடம் கூறிவிடுங்கள் என்று அன்று நிராகரித்ததைப் போல இன்றும் நிராகரிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் சொன்னது, நான் இன்னொருவரிடம் சொல்லி வைக்கிறேன், ஆனால் அவர் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீதான் வைக்க வேண்டும் என்று சொன்னார்.
இங்கு அமர்ந்த உடனே கேட்டேன், கோஸ்கோ யாருக்கிட்டே சொல்லியிருக்கியா அப்படின்னு. இல்ல நீதான் தொடக்கத்துல இருக்க உன்னதான் இருக்க சொல்லு அப்படின்னு. அப்பொழுதுதான் நான் நினைவு கொண்டேன், அன்புக்குரியவர்களே, இவருடைய நெருக்கல் 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைத்து பாருங்கள். நான் திருத்தொண்டராக காரைக்கால் பங்கில பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குருத்துவ பட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த நேரத்திலே எனக்கு அயல் நாட்டு தபால் ஒன்று வருகிறது. நானே ஒரு கிராமத்து வாசி, எனக்கு அயல் நாட்டு தபாலா எப்படி? நிச்சயமாக இருக்காது. எனவே பங்குத்தந்தையிடம் வாங்கி பிரிக்கிறேன். அது ரோமை நகரிலிருந்து நம்முடைய கர்தினால் அவர்கள் அனுப்பிய வாழ்த்துரை. குருப்பட்டம் வாங்குவதற்கு முன்னாலேயே ஒரு மாதத்திற்கு முன்னால் அவர் நம்முடைய மறை மாவட்டத்திலே என்ன நடக்கிறது, யார் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அவ்வளவு பெரிய வேலையாக இருக்கிற அவர் கையெழுத்து போட்டு கையால் எழுதி ஆசீர்வதித்து, நீ நிச்சயமாக இறைவனால் வழிநடத்தப்படுவாய் என்று அவருடைய ஆசீர் கலந்த வாழ்த்துதான் என்னுடைய குரு பட்டத்திற்கு வழங்கிய முதல் வாழ்த்து. அன்புக்குரியவர்களே, அதைத் தொடர்ந்து நான் ஆப்பிரிக்க நாட்டிற்கு வரைபோதகராக செல்லுவதற்காக முனைந்த பொழுது என்னோடு இணைந்து வந்தவர்கள் 2 பேர், திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 3 பேருமே முதலிலே நாங்கள் ரோமை நகருக்கு தான் சென்றோம். ரோமை நகரிலே எங்களை அழைத்து சென்றவர்கள் இந்த ஆப்பிரிக்க வேத போதக சபையை சார்ந்தவர். அவர்கள் உங்களுடைய நாட்டு கர்தினால் தான் இங்கே இருக்கிறார், எனவே நீங்கள் அவரை பார்ப்பதற்கு நாங்கள் காலம் கேட்டிருக்கிறோம், நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்து சென்றார்கள் 3 பேரையும். அப்பொழுது அவருடைய அலுவலகத்திலே நான் சந்திக்கின்ற பொழுது உடனடியாக அவர் பிலமிந்தாஸ் என்றார். எனவே அவருடைய தனிப்பட்ட ஒரு தாக்கம் அல்லது நினைவாற்றல், கூர்மையான பார்வை, அந்த பார்வையின் வழியாக ஒருவருடைய வாழ்க்கையிலே நுழைகின்ற முறை அது மிகச் சிறப்பாக இருந்தது. அவர் நான் ஆப்பிரிக்காவுக்கு செல்லுகிற பொழுது என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே தான் சகோதரர் வின்சென்ட் அவர்கள் வழங்கிய அந்த புத்தகத்தை பார்த்தேன். பார்த்தால் அது ஒரு மொழியை சார்ந்தவர்கள் மட்டும் எழுதவில்லை, ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் எழுதவில்லை, பல்வேறு தரப்பினர், உயர்தரமான அறிவாளிகள், இறையியல் வல்லுநர்கள், மறைநூல் வல்லுநர்கள், இவர்கள் அத்தனை பேரும் ஏறக்குறைய 200க்கு மேலான புகழுரை தொகுப்புகள், கட்டுரைகள் அங்கே வழங்கப்பட்டிருப்பதை பார்த்து மலைத்து போனேன். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பழக்கத்தை உலகத்திலே எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர் அவருடைய பார்வை வழியாக அவரோடு பழகியவர்களின் உள்ளத்தில தடம் பதித்து வைத்திருந்தவர் தான் நம்முடைய மேதகு கர்தினால் அவர்கள். எனவே அவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இறையியல் வல்லுநர்கள் வாழ்த்துகிறார்கள், மறைநூல் வல்லுநர்கள் வாழ்த்துகிறார்கள், திருச்சபையினுடைய படிநிலை நிர்வாகத்திலே இருந்த கர்தினால்மார்கள் வாழ்த்தி இருக்கிறார்கள், பல நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் வாழ்த்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விழாவாக இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் இன்று ஒரு ஆயர் கூட வர முடியவில்லை என்று சொன்னால், அதாவது ஆயர்கள், அகில இந்திய ஆயர்கள் தங்களுடைய ஆண்டு கூட்டத்தொடரை இப்பொழுது நடத்தி கொண்டிருப்பதனால் எந்த ஆயரும் வர முடியவில்லை. ஆனால் நாம் இந்த நாளில இங்கு ஒரு எளிய நிகழ்ச்சியாக இருந்தாலும், எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும், தரத்திலும் தகுதியிலும் மிக உறுதியான ஒரு விழாவை எடுக்க வேண்டும். அவருடைய நினைவலைகளை நாம் ஏந்த வேண்டும். இந்த விழாவினுடைய திருப்பலியை இந்த ஊடகத்தின் வழியாக பார்க்க இருக்கிறவர்கள் அல்லது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருடைய எண்ணங்களும் அவரை நோக்கிய வண்ணமாக இப்பொழுது திருப்பப்படும்.
இல்லை என்று சொன்னால் இது பதிவேற்றம் பெறுகிற பொழுது அப்பொழுதும் அத்தனை பேருடைய எண்ணங்களும் அவர் மீது திருப்பப்படும் என்ற சூழ்நிலையில இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் ஆயிரமாயிரமாவர்களாக இருக்க வேண்டும், இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை இறைவன் தேர்ந்தெடுத்து எவ்வாறு புகழ்மிக்கவராக, அருள்மிக்கவராக, புனிதமிக்கவராக உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே இருந்த லட்சிய இலக்கு, வாழ்க்கையினுடைய லட்சிய இலக்கு, தன்னுடைய வாழ்க்கையினுடைய கோட்பாடு, இந்த கோட்பாடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இறைவனின் இல்லத்தை கட்டியெழுப்ப நான் அழைக்கப்பட்டேன். இறைவனின் இல்லத்தை கட்டியெழுப்ப. இல்லம் என்பது பொருட்களை அடிப்படையாக வைத்து அல்ல, மக்களின் மனங்களை அடிப்படையாக வைத்தது. இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளை யாரெல்லாம் கொள்கை பிடிப்போடு வாழுகின்றார்களோ அத்தனை பேருடைய குழுமம் தான் இறை ஆட்சிகளுடைய பேரியக்கம். அந்த பேரியக்கத்தை இந்த மண்ணிலும் எந்த மண்ணிற்கு சென்றாலும் அங்கு விதைக்கின்றதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முறையாகவும் வாழ்க்கையினுடைய பாணியாகவும் அவர் பின்பற்றினார் என்று சொன்னால், அதற்கு கிடைத்த வெற்றியும் அங்கீகாரமும் தான் அவருக்கு இந்த உயர்வு. எனவே அந்த உயர்வு என்பது இறைவன் இவருடைய மற்ற சாதனைகளுக்காக வழங்கவில்லை, மாறாக இறைவன் அவருடைய எண்ணத்திலே இருந்த தூய்மைக்காக வழங்குகின்ற உயர்வு, அவருடைய செயல்பாடுகளிலே இருந்த உள்நோக்கத்தினுடைய தனித்தன்மைக்காக வழங்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் என்று சொன்னால் அது நிச்சயமாக தவறாக. எனவேதான் அவர் திருச்சபையில 20ஆம் நூற்றாண்டில மறக்க முடியாத மனிதராக, நினைக்கப்பட வேண்டிய மனிதராக, நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு புனிதராக இன்றும் நிலை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அவருடைய புனிதத்தை நான் கண்டது அவருடைய பூத உடல் சடலம் விமானத்தின் மூலமாக சென்னையிலே வந்து அடைகின்ற பொழுது நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து அவருடைய பூத உடலை பெற்றுக் கொள்கின்ற குழுமத்தினுடைய அங்கத்தினராக நானும் சென்றேன். அங்கு செல்லுகின்ற பொழுதுதான் அந்த வானூர்தியினுடைய சரக்ககத்திலிருந்து மேதகு கர்தினால் அவர்களினுடைய அந்த பூத உடல் அடங்கிய திருப்பேழை அழகாக பேழையின் மீது சரியான ஒரு அலங்கார ஒரு துணி சுற்றப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. அங்கே இருந்த அத்தனை பேரும் அந்த பேழை வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு மரியாதையாக, அப்படியே அங்கு இருந்த பிற மதத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளும் கூட நெருங்காமல் அப்படியே பத்திரமாக அதை கொண்டு வந்து வெளியே வந்து அதை திறந்து அவருடைய முகத்தை பார்த்து, அதன் பிறகு நாம் அங்கே இருந்தவர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு இரவோடு இரவாக நாம் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கு கொண்டு வந்தோம். அவரை எங்கே புதைப்பது, குருக்கள் கல்லறைகளிலே புதைப்பதா என்ற ஒரு தர்க்கம் அல்லது மாற்று கருத்துக்கள் இருந்த சூழ்நிலையிலே இல்லை, இவருக்கு இணையாக யாருமே இந்த பகுதியிலிருந்து, நம்முடைய மண்ணிலிருந்து, நம்முடைய தமிழ் இனத்திலிருந்து இல்லை. எனவே யாரும் இதை இவரை விட கோருதல் செய்ய முடியாது என்ற கருத்தை ஆயரிடம் சொன்ன பொழுது அவர் உடனடியாக நம்முடைய பேராலயத்திற்குள்ளே அவர் வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட முடிவு நிறைவேற்றப்பட்டதனால் இன்றும் நம்முடைய பேராலயத்தில் அவருடைய பூத உடல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மறை மாவட்டம் அவருக்கு என்று ஒரு சிறப்பான விழாவை, நூற்றாண்டு விழாவை, பிறப்பின் நூற்றாண்டு விழாவை ஜூன் மாதத்தில் நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அன்று நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு அஞ்சலி நிகழ்வையும் நன்றி நிகழ்வையும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற திருப்பலியையும் நாம் நிகழ்த்தி அவருக்கு வழங்க வேண்டிய தகுந்த மரியாதையையும் அங்கீகாரத்தையும்
அன்பையும் பாசத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம். இறைவன் அவரை விண்ணகத்திலே வாழ வைப்பாராக. விண்ணகத்திலே வாழ்கின்ற அவர் தன்னுடைய பரிந்துரையால் இறைவன் நம்மை வாழ வைக்க வழிவகை செய்வாராக. ஆமாம். எம் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவோர், இறைமக்கள் அனைவரும் தங்களது இறையாட்சி பணிகளில் வெற்றியும் நிறைவும் கண்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உறவின் ஊற்றான உன்னத இறைவா, எம் நாட்டு பணியாளர்கள் எல்லோருடனும் நல்லுறவு கொண்டு மக்கள் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு உழைக்கவும், அதன் பயனாக எல்லா மக்களும் மகிழ்வுடனும் மனநிறைவுடனும் வாழவும் ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்கள் அனைத்திற்கும் ஊற்றான எம் இறைவா, இன்று தமது பிறப்பின் நூற்றாண்டு விழாவினை விண்ணிலிருந்து கொண்டாடும் எம் கர்தினால் அவர்கள் நேசித்து செய்த பணிகளை நாங்களும் தொடரவும், அவர்களது கருத்துக்கள் உயிர் ஆற்றலுடன் பரவலாக்கப்படவும், ஆர்வத்துடன் அவர்கள் உழைத்த துறைகள் மெருகூட்டப்பட்டு வெற்றி கனிகளை விளைவிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேன்மைமிகு கர்தினால் அவர்கள் நமது பிறப்பினால் அணி செய்த இந்த கல்லேரி மக்களும், குறிப்பாக இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் நாங்களும் செய்கின்ற அனைத்து நற்செயல்களிலும் வெற்றியை பெற்று அதன் வழியாக முதியோர் பெருவாழ்வும், இளையோர் ஒளி வாழ்வும், சிறார்கள் கல்வி கேள்விகளால் சாதனை வாழ்வும் பெற்று உமது பேரன்பில் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நூற்றாண்டு பெருவிழா நாளில் நாங்கள் உம் திருவடியில் சமர்ப்பிக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கவும், இந்த ஆண்டு இயற்கை நல்ல வளம் தரும் விதத்தில் அமையவும், அதனை பாதுகாக்கும் பணியில் நாங்கள் ஈடுபடவும் எல்லாருக்கும் விழிப்புணர்வினை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே சங்கீதம் 139. சமாதானத்தை எல்லோரோடும் நம்ம எல்லோரோடும் பகிர்ந்து அடையாளமாக ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து நம்முடைய பேராயர் வந்திருப்பார். இந்த நாள் மட்டும் அவருக்கு ஒரு ஃப்ரீயான அல்லது ஒரு விடுமுறையான நாளாக இருந்திருந்தார். பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் நடப்பதனால் அவரால் வர இயலவில்லை. மாறாக அவருடைய பதில் குருவாக நம்முடைய மறை மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரருட் தந்தை குழந்தைசாமி அடிகளார் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து நம்முடைய ஆயருக்கு பதிலியாக இதற்கு ஒரு சிறப்பான அழகு சேர்த்திருக்கிறார். ஆகவே நமது ஊரின் சார்பாக நம்மோடு நம்முடைய மண்ணிற்கு வந்து கர்தினால் ஆண்டவருடைய இந்த விழாவை சிறப்பிக்க இணைந்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான குரு, எல்லாரும் சிறப்பாக போற்றுகின்ற ஒரு குருவானவர் இன்றைய நாளிலே நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய எபிஸ்கோபல் விகார் ஃபார் லைட்சி பொது நிலையினர் பொது பவுல் தலைமை தாங்குவதற்காக இந்த பிலிப்பைன்ஸ் ஆசிய நாட்டினுடைய பிலிப்பைன்ஸ் நாட்டு தலைநகருக்கு வந்திருந்தார். அப்பொழுது இந்தியாவிலிருந்து பெங்களூர் உயர்மறை மாவட்ட பேராயர் ஒரு குச்சி மனிதர் பேராயர் லூர்துசாமி அங்கே இருக்கின்றார். அங்கே பார்த்து கொண்டிருந்த எல்லோரையும் பார்த்துவிட்டு திருத்தந்தை நம்முடைய பேராயர் லூர்துசாமி ஆண்டவரை அழைத்தார். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு கர்தினால் சொன்னார், இவர் பாருங்க எப்படி குச்சிமா இருக்கிறாரு, இவர் 50 கிலோ வெயிட் அப்படின்னார். அப்பொழுது திருத்தந்தை 6ஆம் பவுல் சொன்னார், 50 கிலோ கோல்டு அப்படின்னு சொன்னார். கேட்கட்டுமா? அவர் 50 கிலோ குச்சி மனிதர், ஆனால் 50 கோல்டு என்று சொன்னார். அன்று அவர் உச்சரித்ததினால் அடுத்த ஒரு சில மாதங்களில் அவருக்கு ரோமைக்கு அழைப்பு வருகிறது. 1971ஆம் ஆண்டு மே மாதம் அவர் 1ஆம் தேதி ரோமைக்கு பறந்து போய்
ரோமையிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே அவர் உயர்கின்றார். கடவுளுடைய அருமையான திட்டம் நம்முடைய ஊரில் பிறந்த ஒரு மனிதருக்கு இவ்வாறு உதித்தது கிடைத்தது. அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த கடவுளுடைய நம்முடைய கண்ணுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த திருவிழத்தை தான் இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிற திருப்பதியிலே எங்களுடைய பங்கு தந்தை மற்றும் என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று பெரிய மனதோடு பாசத்தோடு வந்திருக்க இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் ஒரு பாசத்தோடு கர்தினால் மீது அழைப்பதே பாசமுடையவர்கள், அழைத்த எங்கள் மீதும் அழகான பாசம் கொண்டவர்கள். ஒருவருக்கும் நான் எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. பார்க்கும்போதெல்லாம் பூரிப்பு எனக்கு. என்னுடைய பங்கு தந்தையோடு சென்று வந்திருக்கிற எல்லா அருட்தந்தைகளுக்கும் பேர் சொல்லி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால் வலதும் இடத்தும் சொன்னால் எல்லாரையும் சாரும். எனது இடத்தில் இருந்த நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேருந்து தந்தை குழந்தை அவர்களுக்கும் தந்தை சாமி அவர்களுக்கும், என்னுடைய வலதில் இருக்கின்ற என்னுடைய நெருங்கிய பாசத்துக்குரிய சகோதரர் நண்பர் அருட்தந்தை உலகந்தாஸ் அவர்களுக்கும், வரிசையாத்தை இந்த தந்தை சாமிநாதன், தந்தை அருமை, தந்தை சாரியோ எல்லாமே இருக்கு. நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் யாராவது உடம்புன்னு தெரியல. எல்லாரையுமே நினைத்து அவர் எல்லோருக்கும் நம்ம எல்லோரும் கரவில் எழுப்பி மீண்டும் ஒரு வரை நம்முடைய நன்றியை எல்லாம் எடுத்து செய்த நம்முடைய பங்கு தந்தைக்கு நாம் மனதார நன்றி சொல்கிறோம். பங்கு பெரியவர்கள் முழு மூச்சாக நின்று நான் இன்றைக்கு தான் வந்தேன், ஆனால் எல்லாம் போனில் நடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து செய்த பங்கு தந்தையும் நம்முடைய ஊர் பெரியவர்களும் திட்டமிட்டு பல கூட்டங்கள் போட்டு இவ்வளவு அருமையாக இதை செய்து முடித்திருக்கிறார்கள். இதில் ஈடுபட்ட நம்முடைய பங்கு பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே கூட்டி நன்றி சொல்கிறேன். நம்முடைய பங்கு தந்தைக்கும் நம்முடைய பாசம் நிறைந்த நன்றியை காட்டுகின்றோம். இந்த விழா நம்முடைய ஊருக்கு ஒரு பெரு உத்வேகம் இருக்க வேண்டும். இன்னும் பல தேவ அழைத்தல் அடிக்கடி சொல்வது போல கருதினால் பல முடிகிறது. அமரூர் சமையல் இப்படிப்பட்ட உன்னத மனிதர்கள், புனித மனிதர்களை கொண்டாடுகின்றோம். ஆனால் அது கொண்டாடப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வருகின்ற தலைமுறையில் இது கொண்டாடப்பட வேண்டும். நம்முடைய ஊரில் இன்னும் தேவ அழைத்தல் பெருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆர்வமாக குருத்துவத்திற்கும் துறவரத்திற்கும் முன் வர வேண்டும் என்ற ஆசையை, ஜெபத்தை முன்வைத்து உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லுகின்றேன்.
பாடிக்கொண்டு சென்றிருக்கிறாராம். அவரே நினைத்திருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய உயரத்தில் வருவோம் என்று. ஆனால் அவர் நம் முன்னோர்களோடு சேர்ந்து பாடிக்கொண்டு சென்றார். நம் பங்கு அப்போது கிளை பங்காக தான் இருந்தது. திருப்பலியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பக்கத்து ஊர் பங்குக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதே 1924ஆம் ஆண்டு சிமியோன் மாதரசி அவர்களின் விசுவாசத்து குடும்பத்தில் 7வது மகனாக பிறந்தார் நம் நூற்றாண்டு நாயகர் அவர்கள். 1924 பிப்ரவரி 5ஆம் நாள் இந்த தவ புதல்வராக பிறந்து விசுவாச குடும்பத்தில் வளர்ந்தவர். 1951ஆம் ஆண்டு குருவாக நியமிக்கப்பட்டார், திருநிலைப்படுத்தப்பட்டார். 11 ஆண்டுகள் குருவாக இறைப்பணி செய்தார். 1962ஆம் ஆண்டு ஆயராக உயர்த்தப்பட்டார். முதலில் துணை ஆயராகவும் பிறகு பேராயராகவும் 23 ஆண்டுகள் பணி செய்தார். அதன் பிறகு 1985ஆம் ஆண்டு கர்தினாலாக உயர்த்தப்பட்டு ரோமை நகருக்கு சென்று திரு அவையில் சிறப்பாக பணியாற்றி வந்தார். 1985ஆம் ஆண்டு இந்த கோயிலானது கர்தினால் ஆனதன் நினைவாக புதுப்பிக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு நம்முடைய பங்கு தனி பங்காக உயர்ந்தது. அதன் பிறகு 1976இல் அவருடைய குருப்பட்ட 25ஆம் ஆண்டு நினைவாக நம் பங்கிற்கு மருத்துவமனையும் கன்னியர்களும் அருட்சகோதரிகளும் இங்கு வந்தார்கள் இறைப்பணியாற்ற. இது அவருடைய பெரும் முயற்சியால் நடந்தது. அதன் பிறகு நம் கல்லேரி பங்கானது இறை விசுவாசத்திலும் கல்வி அறிவிலும் உயர்ந்து இப்போது நம் பங்கில் 17 குருக்களும் 3 அருட்சகோதரர்களும் கன்னியர்களும் உள்ளார்கள். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
நம்முடைய கர்தினால் ஆயர் நம்ம ஊருக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவருடைய தொப்பியை தொட்டு பார்த்துட மாட்டோமா? அவருடைய செங்கோலை கையில பிடிச்சி பூசு உதவி செஞ்சிட மாட்டோமா? ஊருக்கு அவர் வருகின்ற பொழுதெல்லாம் பள்ளிக்கு கொண்டாட்டம் ஆசி புனித செபஸ்தியார் ஆரம்ப பள்ளி நம்முடைய கர்தினால் ஆண்டகை அவர்கள் படித்த இதே இல்ல கட்டிடம் என்று நினைக்கின்ற கட்டிடம் தெரியவில்லை, இங்குதான் படித்தார்கள் என்று சொல்வார்கள். செபஸ்தியார் ஆரம்ப பள்ளி அதே மேடையிலே அதே பள்ளி வளாகத்திலே நம்முடைய ஆலயத்தின் இந்த வளாகத்திலே இந்த அவருடைய மன்னக பிறப்பின் 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுவது என்பது நம் அனைவருக்குமே பெருத்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் பேர் ஆனந்தம், உள பூரிப்பு. எந்த வகையில் சொன்னாலும் பேசுற வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் பேசுவோம் இல்லைங்களா? இங்க எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இங்கே வாய்ப்பு கொடுப்பதனால் பேசிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் சில பேர் பின்னாடி உட்கார்ந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறேன். அதான் நான் சொன்னேன், இந்த கை குழந்தைய வச்சு அம்மான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே நம்முடைய மேனாள் கர்தினால் ஆண்டகை அவர்களோடு பெரிய உறவெல்லாம் கிடையாது. அவரை பார்த்து லயித்திருக்கின்றேன். உண்மையிலேயே சொன்னது போல தொப்பியை தொட்டு பார்த்துட மாட்டோமா, செங்கோல கையில ஏந்திட மாட்டோமா, அதுக்கு ஒரு போர்வை போத்துவாங்க, அதுவும் நம்ம தொட முடியாது, அந்த போர்வை துணி தான் பாக்கியம் பெற்றதாக இருக்கும் என்று பல நிலைகளிலே சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு இந்த இறை அழைத்தல் உத்வேகம் வருவதற்கு காரணமாக, ஏனென்றால் ஆசிரியர் அவர்கள் அருமையா சொன்னாங்க, பாரோர் புகழும் இந்த கல்லேரி மாநகரில். அந்த பஜனை ஃபுல்லா தெரியாது, அந்த வார்த்தை மட்டும் அடிக்கடி நம்முடைய ஊரிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். பஜனை சங்கத்தால் பாடி வருகின்ற பொழுதெல்லாம் நான் அதை கேட்டு ஆனந்தப்பட்டு இருக்கின்றேன். அந்த வரிசையிலே நானும் ஒருவனாக இன்று அவரை பற்றி 10 விஷயங்கள் அல்லது நிறைய விஷயம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். Yehova na murala
கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்துட்டு 10 கற்பனைகள், நான் கர்தினாலை பற்றி 10 காரியம் சொல்ல போறேன்னு சொன்னார். எத்தனை சொன்னாருன்னு தெரியல. அவருக்கு ஒரு சந்தோஷம், பூரிப்பு, என்ன சொல்றதே அவருக்கு தெரியல. சரி, நான் ஒரு வாத்தியர் அவருக்கு நான் வாத்தியராக இருந்ததுனால சுருக்கி சொல்றாங்க. இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனை 2 சொல்றேன். ஒன்று, கடவுள் நல்லவர், எனவே நல்ல மனிதர்களை நமக்கு, இரண்டாவது நல்ல மனிதர்களை நமக்கிலே வாழ வைக்கிறார். கடவுள் நல்லவர் முதல், இரண்டாவது நல்ல மனிதர்களை யார் போல, நம்முடைய கர்தினால் போல. எனவே நாம் எல்லோரும் நல்லவர்களாக இருப்போம். அடுத்தவர் நன்றாக இருப்பதற்கு உறுதுணையாக இருப்போம். அடுத்தவருடைய மகிழ்ச்சிக்கு நாம் காரணமாக இருப்போம். கர்தினால் ஆண்டவருக்கு கொடி கட்டி பறக்கிறாருனாக்கா அவருடைய பக்தி ஒரு புறம், அவருடைய வகித்த பொறுப்புகள் ஒரு புறம். அவர்களுக்கு நிறைய சொல்லலாம், புத்தகங்கள் இருக்குன்னா எத்தனையோ இருக்குங்க. ஆனால் அவருடைய மிக மிக உன்னதமான உயர்ந்த பண்பு என்னென்றால் பாசமாக இருப்பார், எல்லாரையும் மதிப்பார், ஒவ்வொருவருக்கும் நேரம் கொடுப்பார், ஒவ்வொருடைய தேவையும் அவர் கவனிப்பார். சின்னவனாக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் பழக்காரருக்கு யாருமே கிடையாது. பெரிய அரசியல், வெளிநாட்டு, பிரான்ஸு, ஜெர்மனி சரளமாக பேசுவார், பெரியவங்களாக சந்திப்பார், நம்ம ஊருக்கு வந்தால் சிறியவர்களை சந்திப்பார். அதான் அவருடைய அருமை. அவர் அருமையான ஒரு மனிதனாக இருந்தார், எல்லாரையும் அன்பாக பார்த்தார், அன்பாக இருந்தார். அந்த அன்பு மனிதருக்கு தான் நாம் விழா எடுத்து வருகிறோம். அவருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு கர்தினால் ஆண்டவர் நினைவு வருகிறதோ அப்போல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி, நீர் நல்லவர், இப்படிப்பட்ட நல்லவரை எங்கள் மத்தியில் வாழ வைத்து நாங்களும் அவரை போல நல்லவர்களாக அடுத்தவர்களை வாழ்விப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த 100ஆண்டு விழாவிலே இந்த அளவுக்கு எடுத்து செய்வோம் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மறை மாவட்டம் பெரிய பெரிய திட்டங்களாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே இந்த பிள்ளைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா, இது திங்கட்கிழமை, நாளைக்கு ஸ்கூலு இதற்கு இவ்வளோ ஆட்டம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை போல வச்சுருந்தாங்க. என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த பிள்ளைகள், அருமையான சின்ன பிள்ளைகளை மாட்டணும், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் எல்லோருமே அருமையாக அசைஞ்சிட்டாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிற டேனியல், வேலூர் டயசிஸ், எனக்கு இந்த பக்கத்தில் வந்து சுரேஷ், அவரு செங்கல்பட்டு டயசிஸ், 2 பேருமே கிராமத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் என்ன செய்வாங்க, எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் திரட்டி இளைஞர்களை உருவாக்கி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எனக்குள்ள பெருமை, அவங்க 2 பேர் முதல்ல ஒரு 2 ஊர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அவங்க மத்தியில் ஒரு பெருமை. நம்ம ஊருக்கு அதிகமாகவே வளர்ந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய விழாவை எடுத்திருக்கிறது தான். அதற்கெல்லாம் காரணம் பேசுகிற நம்முடைய பங்கு தந்தை. எனவே நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு பாசத்தோடு என்னுடைய நன்றியை, உங்கள் எல்லோருடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கடைசியாக இருக்கிறார் இன்றைக்கு நன்றி. நம்முடைய ஊர் பெரியவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல கூட்டங்கள் போட்டு இதுக்காக திட்டமிட்டு எல்லாவற்றையும் நாங்கள் செஞ்சதை நான் சொன்னேன். இன்னைக்கு தான் நாங்கள் வந்தேன், நான் மதியம் தான் வந்தேன். ஆனால் எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க பெரியவங்க. உணவு ஏற்பாடு செய்வது எல்லாமே நம்ம ஊர் பெரியவர்களுக்கு செய்த முயற்சி. இந்த பெரியவர்கள், இதில் உழைத்தவர்கள், ஈடுபட்டவர் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். நம்முடைய பஜனை குழுவுக்கும் அந்த பெரிய நான் சொன்னது போல கருமையாளர்கள் இருந்து இந்த பஜனை குழு பாரம்பரியமாக பாடிக்கொண்டே வருகிறவர்கள் நெல்முட்டியல் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த பாடக்குழுவை ரிமோட் இருந்த அங்களுக்கு தான் பாடக்குழுவாக நிறைய நடத்திக்கிங்க. நம்முடைய அன்பு நண்பர் பாபு இந்த கருத்தில் அவர் நம்முடைய பாடக்குழுவினர் மிக அழகாக பாடினார்கள். ஒரு கடவுளை எழுதி வர பாட்டு மூலமாக அவருக்கு அருமையான பாடலை பாடல்களை அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். நம்முடைய இடையோடு நான் பாடத்தில் பெருமையாக சொன்னேன், பக்சாலை காண பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பக்சாலை அடுத்த சாப்பாடு கொடுத்து அனுபவம் போயிட்டார். ஆனால் நிகழ்ச்சி மாட்டு நடந்துகிட்டே இருந்தது. இது ரொம்ப நிறைய பொருள் நடக்காது, பங்கு சாலைலாம் ஒன்றுமே நடக்காது. ஆனால் இந்த நம்முடைய பிள்ளைகளை அந்த அளவுக்கு பங்கு சாலை உருவாக்கி வளர்த்து எல்லா பொருளும் அவங்களே தான் தயார் செய்தது, நடத்தியதெல்லாம். நம்முடைய இளைஞர்கள், பெண்கள், இளம் பிள்ளைகள் எல்லோருக்கும் கடவுளை எடுத்து நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். கர்தினால் நாங்களுடைய அவரை பற்றி பெருமையாக பேசும்போது நம்ம ஊரில் பிள்ளைகள் உதவி செஞ்சாங்க, அதுதான் நமக்கு பெருமையாக இருக்குது. பிள்ளைகளை பாராட்டுகிறோம், குழந்தைகளை பாராட்டுகிறோம். எல்லோருக்கும் எனக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு மாதம் எக்கால ஓடுனார் தெரியுமா? அவர் வந்து எலப்பாக்கம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில்
இருக்காரு. அவர் பேர் எக்காலம் ஜேக்கப். அவர் பேர் ஜேக்கப். நாங்கள் வந்து எக்காலம் ஜேக்கப் தான் சொல்லுவோம். ஜேக்கப் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் நம்ம ஜூபிலி கொண்டாடுறோம் அது நான் கொண்டாட வந்துடுவார். ஏன்னா எனக்கு எக்காலம் ரொம்ப பிடிக்கும். விகுதியை எக்காலம் மொழி தான் இந்த ஜூபிலி அறிவிப்பாங்க. அதனால் அந்த எக்காலம் மொழியை தந்தைக்கு நான் கடவுளை எடுத்து நம்முடைய பாராட்டுகளை வந்திருக்கிற வெளியூர் செழிப்பொன்று நண்பர்களுக்கு நன்றி, உறவினர்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே பங்கேற்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக ஏற்புரையாற்றிய நம் பேரருள் தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகள். கர்தினால் உறவினர்கள் மற்றும் இறைமக்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல.
இந்த விழா தந்தை அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்முடைய மேதகு கர்தினால் அவர்களுக்கு 100 ஆண்டு பிறப்பின் விழா வருகிறது, அது நம்ம ஊர்ல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். எங்களுடைய டயலாக் சொல்றோம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் என்றி அப்படின்னு அவரே ஃபிக்ஸ் பண்ணார். வச்சுக்கலாம் ஃபாதர், நம்ம ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாசம் வந்து மாற்றிட்டு 11 o'clock மாஸ் முடிஞ்ச உடனே வில் கிவ் ஃபுட் டு த பீப்புள் அண்ட் நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது ஒரு பொறியாக கிளம்பியது இன்றைக்கு ஒரு புயலாக நம்முடைய கல்லேரியில் மிகப்பெரிய ஒரு விழாவாக அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய மண்ணின் மைந்தர் பேரர் தந்தை ஜான் போஸ்கோ அடிகளார். அவருக்கு முதலிலே நாம் மிகப்பெரிய பாராட்டை நாம் தெரியும். ஏனென்றால் என்கிட்ட எப்போ ஃபோன் பண்ணாலும், இப்போ மட்டும் கிடையாது, நான் இங்கே வந்ததிலிருந்து இப்பொழுது வரை கூட என்னிடம் கேட்பதெல்லாம் நம்ம ஊருக்கு என்ன வேணும், நம்ம கோயிலுக்கு என்ன வேணும் என்ற கேள்வியை முதலில் கேட்பார். என்ன வேணும், நான் இங்க இருக்கிறேன், இங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். அந்த அளவிற்கு நம்முடைய ஊரின் மீதுள்ள ஒரு அக்கறை, அந்த மண்ணின் மீதுள்ள ஒரு பற்று, அதற்கு நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக அவருக்கு பாராட்டை தெரிவிக்க வேண்டும். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதே போன்று இந்த விழாவை எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அந்த விழாவிற்கு நான் மட்டும் இருந்தால் போதாது. என் பின்னாடி அல்ல, எனக்கு முன்னாடி என்னுடைய பங்கு மக்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வு தான் எனக்கு வந்தது. எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கிறார். நான் முன்னாடி இருந்து அவர்களை பார்க்கிறேன். இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், எதை கொடுக்க போகிறோம் என்ற சிந்தனை தான் என் உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் தான் பங்கு பேரவையை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சாதாரணமாக தான் பேசணும். இந்த விழா ஒரு சாதாரணமாக விழாவாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக இத்தனை குருக்கள் வருகிறார்கள் என்று எங்களுக்கு இன்றைக்கு திருப்பலிக்கு முன்பாக கூட தெரியாது. பொறுத்த வரைக்கும் ஃபாதரை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 15 பேர் வருவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-18 பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு குருக்கள் இந்த விழா, இதே இன்னும் நாம ஒரு மாதத்துக்கு முன்பாக இதை திட்டமிட்டு சிறப்பாக அதை வடிவமைத்திருந்தால் இன்னும் இங்க நம்ம ஊர்ல வந்து அத்தனை குருக்கள் கர்தினாலுடைய அந்த அவருடைய பெயருக்காக, அவருடைய புகழுக்காக இங்கே வந்து சேர்ந்திருப்பார்கள், குவிந்திருப்பார். ஆனால் தான் மிக அருமையாக இந்த விழா நடைபெற உதவி செய்த அத்துணை பங்கு மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், மணியக்காரர் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு விழாவிலும் சொல்லுவேன், இந்த விழா நாம் பார்க்கிறோம், இது மிக களை கட்டி இருக்கிறது, நம் கண்களுக்கு அது நல்ல ஒரு வியப்பாக இருக்கிறது, பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி இருந்து உழைத்தவர்கள், பணியாற்றியவர்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய உழைப்பு மிக பெரியது. அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இளைஞர்கள் பல்வேறு விதத்திலே இந்த நாள்ல செம்ம வெயில் நிக்கலாம், என்னால நிக்க முடியல மத்தியானம்லாம். ஆனால் அவ்வளவு வேளையும் ஒரு நேற்று திருப்பலி முடிந்து ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு மாலை இந்த திருப்பலி ஆரம்பிக்கின்ற வரை அவ்வளவு கடுமையாக நம்முடைய இளைஞர்கள் உழைத்திருக்கிறார்கள். என்றியோடு இருக்கின்ற அத்துணை இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில நேரத்தில் நான் பேச மாட்டேன், என்னுடைய கண் அசைவை, என்னுடைய சைகையை பார்த்து அந்த வேலை செய்வாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் நான் என்ன கேட்கிறேன், என்ன செய்ய நினைக்கிறேன் என்பதை நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி கையால் இப்படி காட்டினேன், இப்படி திருப்பினாக்கா கரெக்டாக போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவிற்கு அவங்க மட்டும் இல்லை, நம்ம பூசோதி பிள்ளைங்களும் இப்படி திரும்பினா ஃபாதர் இது கேட்கிறார் என்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு ஐ கான்டாக்ட் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க அதை பார்த்து செய்கின்ற நிலை. அடுத்ததாக இந்த ஒளி அமைப்பு, அந்த ஒளி அமைப்பை இன்னும் நாம இது சாதாரணமாக தான் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். இதுதான் எல்லாத்துக்கும் இது. ஆனா
அது போக போக அது விரிவடைந்து கொண்டே இருந்தது. நம்மிடம் இருப்பது என்ன, அதை வைத்து நாம் பண்ணலாம் என்று பார்த்தோம். ஆனால் நமது ஊரிலேயே ஒருவர் இத்தகைய ஒரு பணியை துவக்குகிறார். அவருக்கு இந்த கர்தினாலுடைய விழா ஒரு முன்னோட்டமாக, ஒரு முதல் துவக்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூப்பிட்டு நாம் சொன்னோம். வேற யாரும் இல்லை, நம்முடைய ஊரின் திரு பிரவீன் அவர்கள். இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாத்திற்கும் செட்டு, மைக் செட்டு, இந்த இது எல்லாவற்றையும் அந்த அவர்களோடு இணைந்து, இந்த இருவர்களோடும் அவர்களோடு இணைந்து மிக அருமையாக இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டே போலாம். பாடற் குழுவினர், பீடற் சிறுவர்கள், நம்முடைய இளம் பெண்கள், குறிப்பாக இந்த இளம் பெண்கள், இந்த நிகழ்வு தொகுப்புலாம் நான் ஒண்ணுமே எழுதி கொடுக்கல. இப்ப நடுவில் ஏன்னா கொஞ்சம் மாறிடுச்சு, ஃபாதரை நானும் பேசக்குள்ள அந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் மாறிடுச்சு, அதை மட்டும் தான் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். மற்றபடி அந்த நிகழ்வு தொகுத்து அதை எழுதி உங்களுக்கு வாசித்ததெல்லாம் அவர்களுடைய தனித்திறமை. என்னுடைய ஹேண்ட் எதுவுமே கிடையாது, என்னுடைய கை அதிலே கிடையாது. மாறாக எல்லாம் அவர்களே அந்த எம்சி பண்ணியது, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கியது. அதில் பேசிய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இதை முன்னெடுத்து செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நமது மனமார்ந்த இளம் பெண்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி அமைப்பு மற்றும் இன்னும் நம்முடைய மரியாயின் சேனையினர், பாடற் குழுவினர் சிறப்பாக இன்றைக்கு பாடல்களை பாடினார்கள், நமக்கு அருமையான ஒரு திருப்பலை கொடுத்தார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிக நேரம் பேசிட்டே போலாம். யாரையாவது விடுபட்டிருந்தால், மறந்திருந்தால் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நான் சிறப்பாக நன்றியை கூறி இந்த நன்றி உரை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது பாப்பிரைப்பன். My beloved brothers and sisters in Christ Jesus, I thank you all for coming together to celebrate my birth centenary at Calvary, my birthplace. It gives me immense pleasure in thanking the Lord my Shepherd for giving me a wonderful life on earth caring for his sheep. I thank him for the loving people he gave me. May our Heavenly Father bless you all and grant you your heart's desires. Catty Mutham,